So we are going to look into. So here are a few people who are going to introduce about themselves. Let us see. Here are some short essays on myself. My name is Viruli. I live in Pandura. I am 10 years old. என்னுடைய பெயர் விருளி. நான் பனதுராவில் வசிக்கிறேன். எனக்கு 10 வயது ஆகிறது. என்னுடைய ஸ்கூல் பெயர் மகாமாயா கேர்ள்ஸ் காலேஜ். நான் 6ஆம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறேன். மை ஹாபி இஸ் கார்டனிங். என்னுடைய பொழுதுபோக்கானது செடி நடுவது, பூக்களுக்கு தண்ணி ஊற்றுவது, இது போன்ற என்னுடையது. ஐ ஹாவ் அ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். சகோதரன் 2 சகோதரிகள் இருக்கிறார்கள். என்னுடைய அம்மா பெயர் ரூபினி, அப்பாவினுடைய பெயர் ரசிகா. எனக்கு பிங்க் நிறம் என்றால் மிகவும் பிடிக்கும். ரொம்ப பிடித்தமான நிறம் எதுவென்றால் பிங்க். ஐ லைக் பிங்க் மோஸ்ட். ரொம்ப விருப்பமான நிறம். ஐ ஹாவ் அ பெட் டாக். எனக்கு ஒரு செல்ல பிராணி இருக்கிறது. எனக்கு பிடித்தமான சப்ஜெக்ட் சயின்ஸ். மை ஃபேவரட் சப்ஜெக்ட் இஸ் சயின்ஸ். ஐ வாண்ட் டு பி அ சயின்டிஸ்ட் ஒன் டே. எனக்கு ஒரு நாள் விஞ்ஞானி ஆக வேண்டும் என்பது என் ஆசை. ஷார்ட் எஸ்ஸே. சோ அவளுடைய விருளி 10 வயது ஆகிறது. பந்துராவில் வசிக்கிறாள். மகாமாயா கேர்ள்ஸ் காலேஜ் படித்துக் கொண்டு 6ஆம் வகுப்பு. அவளுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கு எதுவென்றால் கார்டனிங். செடிகளை பராமரிப்பது, செடிகளை நடுவது, வளர்ப்பது, இது போன்ற செயல்கள் செய்வதுதான் அவளுடைய பிடித்தமான பொழுதுபோக்கு. அவளுக்கு ஒரு சகோதரனும் 2 சகோதரனும். அம்மா பெயர் ரூபி, ரசிகா. அவளுக்கு பிங்க் நிறம்தான் ரொம்ப பிடித்தமான நிறம். அவளுக்கு ஒரு செல்ல பிராணியும் உள்ளது. விஞ்ஞானி ஆக வேண்டும் என்ற குறிக்கோள். மை நேம் இஸ் உபேந்திரன் சுப்பிரமணியம். அடுத்த நபர், என்னுடைய பெயர் உபேந்திரன் சுப்பிரமணியம். என்னுடைய வயது 10 வயது ஆகிறது. ஐ எம் ஃப்ரம் ஜஃப்னா. நான் ஜஃப்னாவிலிருந்து வருகிறேன். I am a great student of Jaffna College. நான் 6ஆம் வகுப்பு ஜஃப்னா காலேஜில் மாணவனாக இருக்கிறேன். என்னுடைய அப்பா ராகேஷ், அம்மா பார்வதி. My father is Rakesh. My mother is பார்வதி. They are teachers. அவர்கள் ஆசிரியர்கள். எனக்கு 2 சகோதரிகள் இருக்கிறார்கள். எனக்கு பிடித்தமான உணவு என்று பார்த்தால் இட்லி. ஐ லைக் பிளேயிங் செஸ். எனக்கு செஸ் விளையாடுவது மிகவும் பிடிக்கும். ஆரஞ்சு இஸ் மை ஃபேவரட் கலர். எனக்கு பிடித்தமான நிறம் என்னவென்று பார்த்தால் ஆரஞ்சு. Favorite subject is mathematics. My ambition is to be an engineer one day. என்னுடைய குறிக்கோள், என்னுடைய லட்சியம் எதுவென்றால் ஒரு நாள் நான் ஒரு பெரிய இன்ஜினியர் ஆக வேண்டும் என்பதுதான் என்னுடைய குறிக்கோள், என்னுடைய ஆம்பிஷன். நாம் என்ன ஆக வேண்டும் நாம் சிந்தித்து பார்க்கிறோம். That is called ambition. What you want to see yourself in? How do you want to see yourself in future? So first we saw short essay about Viruli. The next one was about Upendran Subramaniam. So he's studying in Jaffna College, grade 6. His parents are Rakesh and Parvati. He likes eating idli. His favorite food is idli. He has 2 sisters. பிடித்தமான சப்ஜெக்ட் எதுவென்றால் மேத்தமேட்டிக்ஸ். இன்ஜினியர் ஆக வேண்டும் என்பதுதான் அவனுடைய குறிக்கோள், லட்சியம். அடுத்ததாக நாம் பார்க்க போவது மனுகா பசுரு. Hi, I am Manuka Basuru. I am 11 years old. I am studying in grade 7 at Vijayaba Vidyalaya. என்னுடைய பெயர் மனுகா பசுரு ஹெராத். எனக்கு 11 ஆகிறது.
I am studying in grade 7 at Vijayaba Vidyalaya. நான் 7ஆம் வகுப்பு விஜயபா வித்யாலயாவில் படித்துக் கொண்டே இருக்கிறேன். என்னுடைய குடும்பமானது ஒரு என்னுடையது ஒரு சின்ன குடும்பம். ஸ்மால் ஃபேமிலி. தட் இஸ் இட் இஸ் ஹேவிங் பேரண்ட்ஸ் அண்ட் சிப்ளிங்ஸ் alone. குழந்தைகளும் அம்மா அப்பா பெற்றோர்கள் மட்டும் உள்ள ஒரு குடும்பம். அதனால் சிறு குடும்பம் என்று சொல்கிறார். மை ஃபேமிலி இஸ் ஸ்மால். ஐ ஹாவ் 2 sisters. எனக்கு 2 சகோதரிகள் இருக்கிறார்கள். அம்மா பெயர் குமாரி ஹெராத், அப்பா பெயர் சம்பத் ஹெராத். ஐ ஹாவ் அ பெட் டாக் டூ. இங்க டூ அப்படிங்கிறது எனக்கும் நாய் செல்லப்பிராணியான நாய் இருக்கிறது உள்ளது, எனக்கும் இருக்கிறது. TO I want to become a doctor. எனக்கு டாக்டர் ஆக வேண்டும் என்பது என்னுடைய லட்சியம். அந்த இடத்துல டூங்கிறது எனக்கும் இருக்கிறது. அதனால் I want to, even I want to have, even I have a pet dog too. என்கிட்டயும் இருக்கு. Another two is TWO. என்கிட்ட 2 பேனாக்கள் இருக்கின்றன. I have 2 pens. Then we use this word TWO. இது எதுக்கு நம்ம இங்க பாக்குறோம்? You may have confusion. Where first is TO. I want to become a doctor. எனக்கு டாக்டர் ஆக வேண்டும். I want to become a doctor. Here we are using this word to. TO. எனக்கு ஆக வேண்டும். இந்த இடத்தில் இந்த to என்ற வார்த்தை ஒரு preposition. இதை நான் ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த வித்தியாசம் புரியணும். எந்த இடத்துல எந்த வார்த்தையை தேர்ந்தெடுக்கணும், எப்படி உபயோகிக்கணும்னு புரியணும் இல்லையா? அதனால I have a pet dog too. என்கிட்டயும் செல்ல பிராணியான நாய் இருக்கிறது. என்கிட்ட இருக்கு. I have a pet dogன்னு சொல்லலாம். 2-3 பேர் பேசும் பொழுது ஒரு நபர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், அதை இன்னொரு நபரும் அவரும் ஏற்றுக்கொள்கிறார் அல்லது தன்னிட்டையும் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன வார்த்தை உபயோகிப்போம்னா டூ. I have a pet dog too. I too want to come with you. எனக்கும் உன்னோட வரணும்னு ஆசை. Here TOO. எனக்கும். Another is to. All these words are having same sound or pronunciation. உச்சரிப்பு என்பது ஒன்றாகதான் இருக்கிறது. இந்த 3 வார்த்தைகளும் எடுத்துக்கொண்டால் to முதல் வார்த்தை ஒரு preposition-ஆக உபயோகிக்கப்படுகிறது. அடுத்த வார்த்தையில் எனக்கும் இருக்கிறது, எனக்கும் ஆசை, என்கிட்டையும் இருக்கிறது. அப்பொழுது TOO உபயோகிப்போம். TOO என்றால் 2. I have 2 pens. என்கிட்ட 2 பேனாக்கள் உள்ளன. Here TWO is number, count. Okay. You can make note of it somewhere in your notebook so that it will help for you. These are called as homophones. No same spelling but same pronunciation. ஒரே உச்சரிப்பு ஆனால் ஒரே எழுத்துக்கள் கிடையாது.
I have a pet dog too. My hobbies are reading and writing poems. என்னுடைய பிடித்தமான பொழுதுபோக்கு என்னவென்று பார்த்தால் கவிதைகள் எழுதுவது மற்றும் படிப்பது. My favorite is சின்ஹலா and சயின்ஸ். எனக்கு பிடித்தமான சப்ஜெக்ட்கள் என்னவென்று பார்த்தால் சின்ஹலா லாங்குவேஜ் அண்ட் சயின்ஸ் அஸ் அ சப்ஜெக்ட். ஐ லைக் டு ஈட் ரெட் ரைஸ் வித் ஜாக் கறி. எனக்கு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அரிசி, சிவப்பு அரிசி சாப்பிடுவது மிகவும் பிடிக்கும். அதனுடன் ஜாக் ஃப்ரூட் கறி அதை சேர்த்து சாப்பிடுவது எனக்கு பிடித்தமானது. மை ஆம்பிஷன் இஸ் டு பி அ ரைட்டர். என்னுடைய லட்சியம் குறிக்கோளானது என்னவென்றால் எனக்கு ஒரு எழுத்தாளர் ஆக வேண்டும் என்பதுதான் என்னுடைய லட்சியம். திஸ் இஸ் about Manuka Vasuru Hera, who is studying grade 7. The first two students, they were studying in grade 6. Here the third person is studying grade 7 in ஏழாம் வகுப்பு விஜயபா வித்யாலயாவில் படித்துக் கொண்டே இருக்கிறார். சிறிய குடும்பம், 2 சகோதரிகள். அம்மாவுடைய பெயர் குமாரி ஹெராத், அப்பா சம்பத் ஹெராத். பிடித்தமான பொழுதுபோக்குகள் என்னவென்று பார்த்தால் படிப்பது, கவிதைகள் எழுதுவது. எழுத்தாளராக வேண்டும் என்பதுதான் லட்சியம். மை நேம் இஸ் ஃபாத்திமா ரிஃப்கா. அடுத்தது 4வதாக சொல்லக்கூடிய நபர், அவரை பற்றிய தகவல்களை நாம் பார்க்கலாம். மை நேம் இஸ் ஃபாத்திமா ரிஃப்கா. என்னுடைய பெயர் ஃபாத்திமா ரிஃப்கா. ஐ எம் 10 years old. எனக்கு 10 வயது ஆகிறது. மை ஸ்கூல் இஸ் முஸ்லிம் லேடிஸ் காலேஜ். நான் முஸ்லிம் லேடிஸ் காலேஜில் படித்துக் கொண்டு இருக்கிறேன். I am in grade 6. Even this person again is in grade 6. 6ஆம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறார். My father is a businessman. என்னுடைய அப்பா ஒரு தொழிலாளி. He is a ரஸ்லான். My mother is a teacher. எங்க அம்மா ஒரு ஆசிரியர். அவங்க பேர் நிஹ்லா. I have 3 sisters. எனக்கு 3 சகோதரிகள் உள்ளனர். எனக்கு பிடித்தமான உணவு பிரியாணி. கிரீன் இஸ் மை ஃபேவரட் கலர். பிடித்தமான வண்ணம் அல்லது நிறம் என்றால் பச்சை. மை ஹாபி இஸ் பிளேயிங் பேட்மிண்டன். பேட்மிண்டன் விளையாடுவதுதான் என்னுடைய பிடித்தமான பொழுதுபோக்கு. எனக்கு ஆசிரியராக வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோள், ஆசை. So we got to know about 4 people over here. Yes, 4 நபர்கள். அவர்களுடைய பெயர், வயது, எங்கு படிக்கிறார்கள், பிடித்தமான பொழுதுபோக்கு, அம்மா அப்பா, செல்லப்பிராணி இருக்கிறதா, பிடித்தமான நிறம், பிடித்தமான உணவு, இது போன்ற தகவல்களை நாம் பார்த்தோம். Now we'll fill in the grid using the above descriptions. Okay. One minute. One moment.
So shall we fill in the details pertaining to Viruli? So name is Viruli. வயது 10. Age is 10. 10 years. எந்த ஸ்கூலில் படித்துக் கொண்டிருக்கிறார்? மகாமாயா கேர்ள்ஸ் காலேஜ். MAHAMAYA கேர்ள்ஸ் காலேஜ். கிளாஸ் 6ஆம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறார். 6th grade. கிரேட் 6 6ஆம் வகுப்பு. இந்த டேபிள் ஏன் கொடுக்கப்பட்டிருக்குன்னா நம்மளால ஒரு இன்ஃபர்மேஷனை அதை வந்து செக்ரிகேட் பண்ணி பிரிச்சு எந்தெந்த ஹெட்டர்ல நம்மளால எழுத முடியுது அப்படின்னு பாக்குறதுக்காக தான் இந்த பகுதியானது இந்த போர்ஷனானது கொடுக்கப்பட்டுள்ளது. பிடித்தமான பொழுதுபோக்கு gardening. Can come across the hobby over here. Gardening. Village or town? She lives in Panathura. Her pet is, what is the pet she's having? She has a dog. நாய் செல்ல பிராணியாக அவள் வளர்க்கிறாள். Favorite color? She likes the pink most. Favorite food? பிடித்தமான உணவு? She told her favorite food? No, we don't know we don't have any information regarding the food she likes the most. The color, pet dog, those information has been given. Her favorite subject is mentioned. So I'll put a hyphen because her favorite food isn't mentioned. சொல்லப்படல. Favorite subject is science. What is her ambition? She wants to become a scientist. ஒரு விஞ்ஞானி ஆக வேண்டும் என்பதுதான் அவளுடைய லட்சியம். Viruli, age 10 years, Mahamaya Girls College, grade 6. Gardening is favorite hobby. Lives in Panathura. Dog. She is having dog as a pet. பிடித்தமான நிறம் பிங்க். பிடித்தமான உணவு பத்தின தகவல் நமக்கு தெரியாது. பிடித்தமான சப்ஜெக்ட் சயின்ஸ். குறிக்கோள் ஒரு விஞ்ஞானி ஆவது, சயின்டிஸ்ட். இதே போலதான் உங்களுடைய பெயர், வயது, நீங்கள் எந்த வகுப்பில் அடைக்கிறீர்கள், பிடித்தமான பொழுதுபோக்கு, பிடித்தமான உணவு, நிறம், உங்களுடைய லட்சியம், இதெல்லாம் நீங்கள் எழுதலாம். I am discussing answers for the 4 people about whom it has been told. You can write about yourself. உங்களுடைய பெயர், வயது, இது போன்ற தகவல்கள் நீங்களும் ஒரு காலம், ஒரு டேபிள் வரைந்து எழுதலாம். எழுத வேண்டும். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நீங்களும் எழுதணும். I just wait for 1 minute, then move on to next person's information.
அடுத்த நபர் அவர்களுடைய தகவல்களை நாம் எழுதலாமா? Move on to the next person. Next person's name is உபேந்திரன். அடுத்த நபரினுடைய பெயர் உபேந்திரன். My name is Upendran Bala. I'm so sorry. Upendran Subramaniam. வயது 10. Ages 10 years. School Jaffna College. எத்தனாவது வகுப்பு? 6ஆம் வகுப்பு. பிடித்தமான பொழுதுபோக்கு பிளேயிங் செஸ், சதுரங்கம் விளையாடுவது. Village or town? Jaffna. Pet? Any information about pet is given over here? No, it isn't given. பிடித்தமான உணவு, விளையாட்டு, நிறம், சப்ஜெக்ட் இதுதான் கொடுக்கப்பட்டுள்ளது. செல்ல பிராணியை பற்றின தகவல் எதுவும் சொல்லப்படவில்லை. அதனால் ஹைஃபன். ஃபேவரட் கலர் ஆரஞ்சு. ஆரஞ்சு தான் பிடித்தமான நிறம். பிடித்தமான உணவு இட்லி. Favorite subject is mathematics. Ambition is to be engineer one day. You may please make note of it and just wait for a moment, then we'll go on to the next question. We saw details about Upendran Subramaniam, where he is from, which grade he is studying, his favorite hobby. So all these persons detail are about themselves. அவர்களை பற்றின தகவல்களை நாம் பார்க்கிறோம். அடுத்த நபரின் தகவல்களை நாம் எழுதலாம். Next, we are going to see about Manuka Basuruhera. Age is 11 years. 11 வயது ஆகிறது. படிக்கின்ற ஸ்கூல் பெயர் விஜயபா வித்யாலயா. VIJAYABA விஜயபா வித்யாலயா. BIDYALAYA. ஆறாம் வகுப்பு படிக்கல, 7ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறார். இதுக்கு முன்னாடி பார்த்த 2 பேர் தான் 6ஆம் வகுப்பு. இந்த நபர் 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறார். ஹாபி பிடித்தமான பொழுதுபோக்கு என்ன?
reading and writing poems. Village or is it mentioned? Isn't mentioned. கொடுக்கப்படல. எந்த இடத்துல இருந்து வராங்கன்னு சொல்லப்படல. Put a dash. Any detail about pet is given? Yes, here only we got to know the words T-O, T-O-O, T-W-O, right? She has a pet dog too. Dog. Favorite color? பிடித்தமான நிறம் கொடுக்கப்பட்டுள்ளதா? இல்ல. Hasn't been mentioned. Favorite food? Red rice with jaggery. சிவப்பரிசி. Red rice with jaggery. Jackfruit. Favorite subject? Science and Sinhala. Sinhala and science. Ambition is to be a writer. எழுத்தாளராக வேண்டும் என்பதுதான் லட்சியம். It is about Manuka Basuru Herath. The only information which isn't being asked over here is parents' name. ஏன்னா எல்லாருடைய பெயருக்கும் அவர்களுடைய பெற்றோர்கள் பெயர்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த தகவல் பத்தின கேள்வியானது இங்க கேட்கப்படல. Except that everything is being asked. And one more thing which is missed is siblings. சகோதரன் சகோதரிகள் பற்றின தகவல்கள் கேட்கப்படல. Unit 1, 1.15. It is talking about myself. தன்னை பற்றின தகவல்கள் நம்மளால் சொல்ல முடிகிறதா? நாம் எங்கு படிக்கிறோம், என்ன வயதாகிறது, பெற்றோர்களுடைய பெயர், பிடித்தமான விளையாட்டு, உணவு, சகோதரன் சகோதரிகள் பற்றிய தகவல், இது போன்ற விஷயங்கள் நம்மளை பற்றி இன்னொருவரிடம் அறிமுகம் படுத்திக் கொள்ளும் பொழுது நாம் சொல்லலாம். So all these things are being told while you introduce yourself to another person. One more is there. And erase this. We'll move on to the next person. Details. Rifka. For the person. Fatima Rifka. Age is 10 years. She's studying in Muslim Ladies College. Grade 6. Hobby is it mentioned? Yes, it is playing badminton. Badminton விளையாடுவதுதான் பிடித்தமான பொழுதுபோக்கு.
ஊரை பற்றின தகவல் இங்கு கொடுக்கப்படவில்லை. Put a hyphen over here. It's a long hyphen, but all I put one, you will not be able to see it. Won't be much visible. She having any pet? Details is given? No, it isn't given. Green is her favorite color. Her favorite food is biryani. Favorite subject? It isn't mentioned. Three things are missing. Village town, pet, and favorite subject. Ambition is to be a teacher one day. ஆசிரியராகுவதுதான் அவளுடைய லட்சியம் அல்லது குறிக்கோள். In Unit 1, Activity 1.15, myself, we discussed details about 4 people. Fatima Rifka, Upendran Subramaniam, Manuka Vasu, and Viruli. And we had categorized, we had put it in the form of a table. We'll move on to next unit. So in today's class, we are seeing about introduction about one person. How do they introduce themselves? Details about them. Parents, details, school, college, ambition, pet. All these details have been given and it has been categorized in a tabular format. Next, we are going to see a role play in Unit 6. So this is pertaining to competency level 8.1. In 8.1, in Unit 1, 1.15, and Unit 6 talks about or introduces about the person who is being talked about. Okay, I'll share the screen. The small role play. Sumudu, Harini, I get up at 5 o'clock. And what time do you get up? நான் 5 மணிக்கு காத்தால எழுந்துப்பேன். நீ எத்தனை மணிக்கு எழுந்துப்ப? அப்படின்னு சுமுடு ஹரிணியை பார்த்து கேக்குறா. ஹரிணி, I get up at 4:45 a.m. and my mother gets up at 4:30 a.m. I help my mother to make tea. நான் 4:45 எழுந்துப்பேன். அம்மா வந்து காத்தால 4:30 மணிக்கு எழுந்துப்பாங்க. அம்மாவுக்கு உதவி பண்ணுவேன். டீ பண்ணுவாங்க இல்லையா? டீ தயாரிக்கிறதுக்கு நான் எங்க அம்மாவுக்கு உதவி செய்வேன். சுமுடு, my mother gets up at 4 o'clock. She makes tea and wakes me up. My sister and I help her to cook. என்னுடைய அம்மா 4 மணிக்கு எழுந்துப்பாங்க. அவங்க டீ தயாரிச்சதுக்கு அப்புறம் என்னை எழுப்புவாங்க. நானும் என்னுடைய சகோதரியும் அம்மாவுக்கு சமையல் அறையில சமைக்கிறதுக்கு உதவி செய்வோம். ஹரிணி. So it is conversation between Harini and Sumudu. Sumudu tells she wakes up at 5, whereas Harini says she wakes up at 4:45.
Harini, we do help our mother to cook. நாங்களும் உதவி செய்வோம். See, again, we are using this word to. நாங்களும் உதவி செய்வோம். Previous unit, again, we saw this word to. நாங்களும். We too help our mother to cook. I too have a pet dog. I peel onions and my father scraps coconut. நான் வந்து வெங்காயத்தை உரிப்பேன், எங்க அப்பா வந்து தேங்காய் துருவி தருவாங்க. ஸ்கிராப்ஸ் அப்படின்னா துருவுறது. I worship Lord Buddha and then study for some time. புத்தா வந்து கொஞ்ச நேரம் வேண்டிப்பேன், அப்புறம் கொஞ்ச நேரம் படிப்பேன். ஹரிணி, we offer flowers to God Ganesha and pray. நாங்க வந்து பிள்ளையாருக்கு வந்து பூக்களை சமர்ப்பிப்போம், அப்புறம் கொஞ்ச நேரம் வேண்டிப்போம் கடவுள்கிட்ட. Our school bus comes at 6:30 a.m. So I get ready and I have my breakfast. ஸ்கூல் பஸ் 6:30 மணிக்கே வந்துடும். அதனால நான் சீக்கிரமா தயாரிச்சுட்டு நான் என்னுடைய காலை உணவை சாப்பிட்டு தயாரா இருப்பேன். நானும் என்னுடைய தங்கையும் என்னோட சகோதரியும் அம்மா அப்பாவை வந்து வணங்குவோம். We worship our parents and leave home. அப்புறம் தான் வீட்டுல இருந்து கிளம்புவோம். I walk to school with my mother and brother. We do worship our parents. நாங்க ஸ்கூலுக்கு நடந்துதான் போவோம். ஹரிணி சொல்றா, ஸ்கூலுக்கு நாங்க நடந்துதான் போவோம் அம்மாவோடையும் சகோதரனோடையும். நாங்களும் அம்மா அப்பாவை வந்து வணங்குவோம். We too worship our parents. So, and Harini's conversation you have seen over here. This mostly questions are asked. At what time Sumudu gets up? Sumudu says she wakes up at 5 o'clock. Harini wakes up at 4:45 a.m. Who helps her mother to make tea? யாரு வந்து உதவி செய்வாங்க அம்மாக்கு டீ கிடைக்கிறது? Hari helps her mother to make tea. How does Harini go to school? I'm sorry. When does Sumudu leave home? Sumudu எத்தனை மணிக்கு கிளம்புவா? Sumudu leaves 30 a.m. as a school bus comes at that time. No need to write as a school bus comes at that point of time. எத்தனை மணிக்கு கிளம்புவாங்கிற தகவலை மட்டும் நம்ம எழுதினா போதும். How does Harini go to school? Harini walks down to school with her mother and brother.
Harini. Harini goes to school by walk. How do you help your parents? I help my parents. Okay. First, we'll tell how do you help your mother? I help my mother by keeping the room clean, by can folding the clothes, like my father. By bringing a newspaper from a shop or telling, doing the task whatever he asks you to do. ஏதாவது ஒரு செயல் சொல்ல ஏதாவது ஒரு செயல் சொல்லப்படுதுன்னா அதை செய்யறது. By that you can help your father as well. By bringing newspaper from the shop. கடையில போய் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வர்றதுக்கு உதவி செய்யலாம் இல்லையா? So this is how I help my parents. You can also mention how you help your parents as well. Unit 1 and Unit 6 talks about myself. That is, தன்னை பற்றின தகவல், introduction about the person who is being talked about, is being told. Questions pertaining to the role play and activities were discussed. Any doubts to anyone, you may please ask me. Okay. Hope there are no doubts. I shall end my session here. Thank you, friends. நன்றி, வணக்கம்.